மாமிசப்பிடியில் நின்றும் பிசாசின் தந்திர வலையில் நின்றும் உலகம் மாமிசப்பிடியில் நின்றும் பிசாசின் தந்திர வலையில் நின்றும் விடுவித்துக் கொள்வோம், செயல்படுவோம், சாத்தானை முறியடிப்போம், உப்பை போல கரைந்திடுவோம், மெழுகை போல உருகிடுவோம், உப்பை போல கரைந்திடுவோம், மெழுகை போல உருகிடுவோம். சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரே, இயேசு சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரே, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய வருந்தி அழைக்கிறாரே. வெற்றியே தரும் ஆண்டவர்க்கு காணிக்கை காணிக்கையே, வெற்றியே தரும் ஆண்டவர்க்கு காணிக்கை காணிக்கையே, உடல் பொருளாவியே சொவுக்கே காணிக்கை காணிக்கையே. தேசம் இயேசுவை கண்டுவிடும், சபைகள் ஏராளம் பெருகிவிடும். தேசம் இயேசுவை கண்டுவிடும், சபைகள் ஏராளம் பெருகிவிடும். சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரே, இயேசு சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரே, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய வருந்தி அழைக்கிறாரே. ஆமாண்டவரே, வருத்தப்பட்டு பாரசமிக்கவுள்ளே நீங்கள் எல்லோரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களை இழைப்பா தருவேன் சொல்லி அந்த ஒவ்வொரு வருந்தி அழைக்கிற ஜீவனத்திலே நன்றியோடு தூக்கிறத சோத்திரம் 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 சோத்திரம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களே அந்த சோத்திரம் அந்த சாப்பிட்டு போய் சொன்னாலும் வழி அறிகளும் அந்த சோத்திரம் என்ற அலையா வீதியிலும் அந்த சோத்திரம் இருக்கிற ஒவ்வொரு அழைத்து நல்ல பொருளை எல்லாரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அறியப்பட்ட வார்த்தைப்படி ஒவ்வொரு அழைத்து வேறுபட்ட சோத்திர மக்கள் தெரிந்து கொள்கிற ஜீவனங்களே நன்றி ஊற்றுகிறத சோத்திரம் ரட்சிக்கிற அந்த வருஷத்தை கொடுத்து அலங்கரிக்கிற ஜீவனங்களே நன்றி ஊற்றுகிறத சோத்திர ஆண்டு உலகத்திற்கு எதிராக எங்களை முன்பிட்டு அழைத்து வேறுபட்டு ஆண்டு சோத்திர மக்கள் தெரிந்து கொள்கிற ஜீவனங்களே நன்றி ஊற்றுகிறதா சோத்திரமுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளும் விசேஷமாக வித்தியாசமாக இருக்கிறார். நன்றி ஊற்றுகிறதா சோத்திரம் நாங்கள் வாழ முடியாத வாழ்க்கையை எங்களுக்கு ஆக தந்து எங்களையும் இதை போல வாழ வைக்கிற ஜீவன நன்றி ஊற்றுகிறதா சோத்திரம். எங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக விசேஷமாக இருக்கிறபடியால் நன்றியோடு சிரிக்கிறதா சோத்திரம். ஆண்டவரை சோத்திரம் 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 சோத்திரம். இதிலும் பெரியான காரியங்கள் நாங்கள் காணத்துக்களாக நீ கிரீச்சனப்பா சோத்திரம். ஆண்டவர் தேவர்கள் வானத்திலிருந்து இறங்குகிறதும் ஏறுகிறதையும் காண்பிக்கிறதையும் சிரித்து தரிசனங்களை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும். தரிசனங்களை பார்க்கக்கூடிய கண்களை எங்களுக்கு தாழ்ந்தால் சோத்திரான்ற நாங்கள் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமாக ஐயத்துக்களாக கிரீச்சனப்பா சோத்திரான்ற அந்த கான்பரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் பேர் பெறாக தனித்தனியாக ஆசைக்கு அருமையாக சோத்திரம். இதுவரை எங்களை வழிநடத்துகின்றவன் இன்னும் தொடர்ந்து வழிநடத்த கட்டாய சோத்திரம். முட்டு முடிய கடமைக்கு முடியாது இருக்கிற அசோத்தம் ஆரம்பித்திருந்து முடிவெல்லாம் இந்த கடமைக்கு வழியெடுக்க முடியாது இருக்கிற அசோத்தம். ஒவ்வொரு வாழ்க்கையில் நீர் பெருகும் நாங்கள் சிறுவனும் அசோத்தம். இந்த நாமத்தை மட்டுமே கொடுத்த ஆசையும் அந்த எல்லா திரிகணமே எல்லாம் நீரை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் தாழ்மை எடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கோயம்புத்திலிருந்து பெரும் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியில இந்த கான்பரன்ஸ் கால் மூலமாக தேவ பிள்ளைகளை யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வாதத்தோடு உங்களை நன்மையாக நடத்துவாராக. இதனுடைய வார்த்தைகளை கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை நாம்
தியானிக்கலாம். நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று அல்லது இருந்தது என்று பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 24 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து சில வாக்கியங்களை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24:21. ராஜாவாகிய ஆண்டவர் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்கிறார். அதாவது அல்குனா என்கிறதான ஒரு மனுஷனுடைய இடத்தை தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக தாவீது அவரிடத்தில் கேட்கிறார். அதுக்குத்தான் அல்குனா கேட்கிறான், ராஜாவாகிய ஆண்டவன் இடத்தில் வருகிறதுக்கு என்ன காரியம் என்று கேட்கிறார். தாவீது சொல்கிறார், வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டும்படிக்கு இந்த உன்னுடைய இடமாகிய இந்த இடத்தை, அதாவது களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன், வாங்க வந்தேன் என்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாதை நிறுத்தப்பட வேண்டும். வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் வாதை என்பது நோய் நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த இடத்துல தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற இடத்தை, தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய ஒரு இடத்தை, அந்த இடத்துல வாதைகள் நிறுத்தப்படும். அதனுடைய கடைசி வசனத்தை 25ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார். இஸ்ரவேல் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. கர்த்தருக்கு எப்போ தாவீது ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே சர்வாங்க தகன பலியை செலுத்தும் பொழுது அங்கே இஸ்ரவேல் தேசத்தின் மேல் இருந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போ இங்க ஏன் இந்த கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுவதற்கு இந்த களத்தை அவன் ஏன் கொள்ள வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்று நம்ம பார்ப்போம்னால், நமக்கு நன்கு அறிவோம், களம் என்பது அந்த காடுகளிலே அல்லது தோட்டங்களிலே விளைகிற பயிர்கள், அவைகளை கொண்டு வந்து அந்த களத்தில் வைத்து போர் அடிப்பார்கள். அந்த நாட்களில் நாம் தமிழ்ல வரலாறு படிக்கிறோம், யானை கட்டி போர் அடித்தார்கள் என்று ஒரு வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த நாட்களில் மாடு கட்டி நாம் போர் அடிக்கிறோம். இன்னும் சில ஊர்களில பார்க்கும் பொழுது ரோட்டிலேயே இந்த கதிர்களை போடுகிறார்கள். இவன் நெற்கதிர் போல அப்படியே கதிர்களை அறிந்து அப்படியே ரோட்ல பறக்க விடுகிறார்கள். அதன் மேல் வாகனத்தை சென்று மாலையிலே அதிலிருந்து அந்த தாளை எடுத்து விட்டு அதில் இருக்கிறதான நெல்மணிகளை அவர்கள் சேமிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கிற பொழுது மிஷின்ல அவைகளை உடனடியாக சீக்கிரமா அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த கதிர்கள் எல்லாம் உடனடியாக அவைகளை மணிகளாக நெல்மணிகளோ அல்லது தானியங்களாக மாற்றுவதற்கு இந்த மிஷின்ல கொடுத்து உடனடியாக அதை அடித்து சுத்தம் செய்து நாம் அதனுடைய பயிர் வகைகளாக உணவுக்கு ஏற்றதாக பயன்படுத்த ஏற்றதாக பணிகளாய் மாற்றுகிறார்கள். அப்ப களம் என்பது அந்த செடியிலிருந்தோ கொடியிலிருந்தோ அல்லது அதில் இருக்கிற மேலே மூடப்பட்டிருக்கிற மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒற்றியும் சுத்தப்படுத்துகிற இடம் களமாய் இருக்கிறது. அப்படி என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று பவுல் தேவ மனுஷனாக அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். அப்ப நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நீங்களும் நானும் அந்த இடத்துல தேவையற்ற காரியங்களை, அதாவது நமக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்க, பரிசுத்தமாய் காணப்பட, நீதியாய் காணப்பட, உண்மையாய் காணப்பட, தேவன் நம்முடைய ஆலயத்துல தங்குவதற்கு, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறார். அப்ப தேவன் நம்முடைய ஆலயத்தை வாசம் செய்வதற்கு நம்மில் இருக்கிற தேவையற்ற காரியங்களை நாம் அகற்றுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அவன் தேவன் என்று விரும்புகிறார். அது களமாய் காணப்படுகிறது. இன்னும் பார்த்தேன்னு சொன்னா அந்த களம் எங்கே கொல்லப்பட்ட, எப்படிப்பட்ட களம் என்று சொல்லி இன்னும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது 2 நாளாகும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையிலே எபூசினாகிய ஓர்னாவின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். இங்கே ஓர்னான் என்று சொல்கிறார், அங்கே அர்வனா என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அர்வனா என்றாலும் ஓர்னா என்றாலும் ஒரே வார்த்தையால் ஆங்கிலத்திலே அப்படியாக அவர்கள் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த அர்வனா அல்லது ஓர்னானுடைய களம் எங்கு காணப்பட்டது என்றால் அது மோரியா என்கிறதான மலையிலே காண்பிக்கப்பட்டதாய் இருக்கிறது. அந்த களம் மோரியாவிலே இருந்தது. அப்ப மோரியா என்பது பொழுது நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருகிறது, அங்கே ஈசாக்கை ஆபிரகாம் பலி செலுத்த கொண்டு போய் சொல்லப்பட்டதான இடம் அந்த மோரியா என்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். அங்கே தேவனுக்காக முதல் பலி செலுத்தும்படியாக தன்னுடைய ஒரே மகனை தேவன் கேட்டார். அதற்காக ஆபிரகாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாய் அவனை கூட்டிக் கொண்டு பலி செலுத்தும்படியாக இந்த மோரியாவுக்கு சென்றார். ஆனால் அந்த இடத்துல ஈசாக்கு பதிலாக ஆண்டவர் வேண்டாம் சொல்லி கடைசி நிமிஷத்துல அவர் நிறுத்தினார். உடனே அங்கே பக்கத்துல இருந்த முதல் ஒரு ஆடு அங்கே முதல் பலி செலுத்தப்பட்டது. அப்போ நமக்கு தெளிவுபடுத்துகிறது, இந்த மேல் இருக்கிற அதாவது பயிர் நம்ம உணவுக்கு ஏற்றதான பயிர்களாய் மாறுவதற்கு அந்த செடியிலிருந்து கொடியிலிருந்து அதில் மூடப்பட்டிருக்கிற உமிகளிலிருந்து எல்லாவற்றையும் நீக்குவதற்கு ஒரு களம் தேவைப்பட்டது. ஆனால் அந்த களம் எங்கன்னா மோரியா என்கிற இடத்துல இருந்தது. அப்போ மோரியா என்கிற இடத்துல பலி செலுத்துகிற இடமாய் காணப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அந்த ஆலயம் களமாக மற்றவர்களை தேவையற்ற காரியங்களை நீக்கிற இடமாக மாறாக இன்னும் அந்த இடத்துல தேவனுக்கு துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற இடமாக அங்கே காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மோரியாவிலே பலி செலுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டில ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். எனவே நம்ம ஆராதனைகள் கூட முதல் வார்த்தையா கேட்டவங்களை பார்க்கலாம், உங்கள் இருக்கவர் பெரியவர், பெரிய தேவனை நீங்களும் நானும் ஆலயமாகிய நம் இதயத்தில் வைத்திருக்கிறோம். எனவே அவர் வாசம் பண்ணுகிற இடம் அது பரிசுத்தமான இடமாக, பலி செலுத்துகிறதாக, அன்றாடம் தினமும் பலி செலுத்துகிற ஒரு இடமாய் காணப்பட வேண்டும். இன்னும் அந்த நெற்கதிர்கள்லாம் எப்படி அழிக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம், இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ கூர்மையுள்ள புதிதான கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமான காரியம் இது எப்படி இருக்கும் அடிச்சு நொறுக்கும். அதை பார்க்கும் பொழுது இன்னும் கீழ் வார்த்தை நம்ம பார்க்கும் பொழுது நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். எல்லா பதர்களை, நெல்மணி மேல இருக்கிற பதரை எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குகிற ஒரு புதிதும் கூர்மையமான யந்திரமுள்ள பொருட்களாக நம்மை மாற்றுகிறார். அப்படிப்பட்டதான வலிமை நிறைந்த பிள்ளைகளாக, தேவ பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். எனவே நாம் தேவனுக்கு அப்படிப்பட்டதான பிரியமாய் காணப்படுகிற பொழுது, நாம் தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிற பொழுது தேவன் நம்மை மிகுதியும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற உண்மைகள், தேவையற்ற உண்மைகளை
நாம் உடனடியாக நீக்கி போட வேண்டும். எனவே இந்த வார்த்தையின்படியாக நம்மளே காணப்படுகிற ஒவ்வொரு நாளும் நாம் எப்படிப்பட்டதான நம்முடைய இருதயங்களில நாம் காணப்பட வேண்டும் என்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அப்படியாக சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ ஆலயமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம காணப்படும் நம்முடைய சரீரங்களை என்ன வேணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக நம்முடைய இருதயம், நம்முடைய உடல் ஆகிய ஆலயத்தை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இங்கே நாம் செய்யக்கூடிய காரியம் ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஆராதனை, ஒரு நீதியுள்ள ஆராதனை, தேவன் பிரியப்படுகிற, தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறபடினால நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் சரீரம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஜீவனோடு இருக்கிற பொழுது தேவனுக்கு செய்கிற பலிகள் ஸ்தோத்திர பலிகள். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளுக்கு நன்மை மகிமைப்படுத்துகிறான் என்று. அப்போ தேவனுக்கு பிரியமான காரியம், தேவனுக்கு பலி செலுத்துகிற ஒரு காரியம். பலி செலுத்த வேண்டும் என்றால் அந்த இடம் இருக்கிற எல்லாவற்றையும் தேவையற்ற காரியங்கள் எல்லாம் இடம் பரிசுத்தமானதாக, தூய்மையானதாக, எல்லாம் அகற்றப்பட வேண்டிய காரியங்கள், புதிதும் கூர்மையான இயந்திரமுள்ள பற்களுள்ள தேவனுடைய வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் களைந்து போட்டு பரிசுத்தமும் நீதி என்கிற அந்த வார்த்தைகளை மாத்திரம் நம்ம இதயத்தில் ஏற்றுக்கொண்டு நாம் தேவனுக்கு பிரியமாக அவர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு கூட காணப்பட தேவன் நமக்கு கிருபை செய்வார். எனவேதான் நீங்கள் தேவனுடைய ஆலயம். எனவே தேவனுடைய ஆலயத்தை நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? தீட்டுப்படுத்த கூடாது என்று தேவன் சொல்கிறார். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்கிறார். எனவே ஆலயமாய் இருக்கிற நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தமாகட்டும் என்று வெளிப்படத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்னும் நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, நம்மை நாமே தேவனுக்குள்ளாக பூர்ணப்படுத்திக் கொள்ள, தேவனுடைய வார்த்தையின்படியாக நம்மை நாமே கழுவி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு தொடர்ந்து கிருபை செய்வார். எனவே இவைகள் எல்லாவற்றையும் மாற்றணும்னு சொன்னா மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறையோ அவியாத அக்னியிலே சுட்டரிப்பார் என்கிறார். எனவே அந்த பதர் அவியாத அக்னியில சுட்டரிக்கப்படும். அங்கே ஒரு நாள் தொற்றுக்கூடை வரும் பொழுது, காற்றடிக்கிற பொழுது பதராய் காணப்படுகிறவர்கள் நெல் போல ஒரிஜினல் போல காணப்படும். ஆனால் காற்று வருகிற பொழுது அது எல்லாம் போலியானவைகள் எல்லாம் பறந்து போகும். அந்த இடத்துல தேவன் நமக்கு ஒரு தூய்மையானதாக அவருடைய வருகையின் போது, அவருடைய நியாயத்திற்கும் போது நம் ஒரு வெள்ளை பதற போல வாழ்க்கையில காணப்படுவோம். அன்று காணாமல் போவோம். அது பதறையோ அக்னியிலே சுத்தரிப்பார் என்று இருக்கிறது. அப்படிப்பட்டதானே அக்னிக்குள்ளாய் போய்விடாதபடிக்கு தேவன் நமக்கு சொல்கிறார். களத்தை விளக்கி நம்முடைய இதயத்துல, நம்முடைய ஆலயமாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுத்து அனுதினமும் நாம் பலி செலுத்துவர்களாக, ஆராதனை செய்வர்களாக, தேவன் மகிமைப்படுகிறவராக, தேவன் வந்து இறங்கி வாசம் பண்ணுகிறவராக, தேவன் நமக்குள்ளே இருந்து செய்கிற காரியங்கள் பெரிதாய் காணப்படும்படியாக நீங்களும் நானும் நம்மை ஆலயமாய் மாற்ற தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கின்ற வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் நம்மளுடைய இறுதியும் களமாய் மாறட்டும். அது பதவிகளை தேவையற்ற காரியங்கள் எல்லாம் மாற்றி நல் மொழிகளாக, நற்கதைகளாக அந்த களஞ்சியத்துல போய் சேர்க்கணும். இது களஞ்சியமாகிய நித்தியத்துல போய் சேர்ப்பதற்கு தேவன் நம்மை ஒரு ஆலயமாய் இந்த நாள் மாற்றிருக்கிறார். ஆலயமாய் இருக்கிற நாம் ஒரு நாள்ல நித்தியத்திலே சேர்ப்பது போல அதே போல இந்த களஞ்சியமாயிருக்கிற அங்கே போய் சேர்க்கப்பட வேண்டிய எல்லா கதிர்களும் மணிகளாய் மாறி உணவுக்கு ஏற்றதான மணிகளாக மாறி தானியங்களாய் மாறி அங்கே சேர்க்கப்படும் பொழுதுதான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். எனவே நம்ம நித்தியத்தில் சேர்வதற்கு நம்ம காணப்படுகிற எல்லா பதர்களையும் நீக்கி தேவையற்ற காரியங்கள் எல்லாத்தையும் அகற்றி ஒவ்வொரு நாளும் துதி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நாம் தேவனுடைய ஆலயமாயிருந்து அவர் நம்மள வாசம் பண்ணுகிற அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து வாழ தேவன் நமக்கு தொடர்ந்து கிருபை செய்வாராக. தேவன் தாம் வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆமென். ஆமென்.